இன்றைய முக்கிய நிகழ்வுகள். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் சாலைகள் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகள் தொகுதி முழுவதும் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் 2வது குறுக்கு தெரு மற்றும் 6வது குறுக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைப்பதற்காக ரூபாய் 30,15,000 செலவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி நகர் 1 முதல் குறுக்கு வீதியில் அமைந்துள்ள கஸ்தூரிபாய் தெருவில் வடிகால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் 4ஆம் தேதி பூஜையுடன் துவக்கி வைக்கப்பட்டன. புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி நகர் 1 முதல் குறுக்கு வீதியில் அமைந்துள்ள கஸ்தூரிபாய் தெருவில் வடிகால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் 4ஆம் தேதி பூமி பூஜையுடன் துவக்கி வைக்கப்பட்டன. இந்த பணியை உப்பளம் தொகுதியின் எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் தலைமையேற்று துவக்கி வைத்தார். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் அப்பகுதி மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கான ஒப்பந்த தொகை ரூபாய் 12,68,000 ஆகும். இந்த திட்டம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றது. தொகுதி முழுமையாக நிறைவேற்றுவதற்கு 4 மாதங்கள் கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கப்படுவதன் மூலம் மழை காலங்களில் ஏற்படும் நீர்த்தேக்கம் மற்றும் போக்குவரத்து சிரமங்கள் குறையும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்று உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் நடைபெற்று வரும் பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணிகள் தரமாகவும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்படவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது நகராட்சி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கிளை செயலாளர்கள் சந்துரு, காலப்பன், இருதயராஜ், செந்தில், ராகேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக தேர்வு கட்டுப்பாட்டாளர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் டாக்டர் சதானந்த் ஜி சுவாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் தஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், செயலாளர் நாராயணசுவாமி கேசவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொருளாளர் ராஜராஜன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இயக்குனர் கார்த்திகேயன், மருத்துவ கண்காணிப்பாளர் பிரகாஷ் மற்றும் ஆராய்ச்சி டீன் டாக்டர் சஞ்சய், கல்லூரியின் முதல்வர் முத்தமிழ்ச்செல்வி மற்றும் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். இதில் செவிலியர் கல்லூரியின் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களும் பங்கேற்றனர். செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் முத்தமிழ்ச்செல்வி வரவேற்புரையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொருளாளர் ராஜராஜன் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் வாழ்த்துரை வழங்கினார்கள். நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் பட்டமளிப்பு விழா உரையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தலைமை விருந்தினர் டாக்டர் சதானந்த் ஜி சுவாமி அவர்களை பற்றி பேராசிரியர் டாக்டர் பிரியதர்ஷினி அறிமுக உரையை வழங்கினார். இந்நிகழ்வில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இளங்கலை பட்டப்பிரிவில் புதுச்சேரி பல்கலைக்கழக அளவில் 2017 முதல் 21ஆம் ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வன் சதீஷ்குமாருக்கும், 2018 முதல் 22ஆம் ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வி கலைஸ்டீவிற்கும், 2019 முதல் 29ஆம் ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வி
தாலிர் மதி அவர்களுக்கும் 2020 முதல் 24ஆம் ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வன் கோகுலசுவாமி அவர்களுக்கும் 2021 முதல் 23ஆம் ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வி சிவசங்கரி அவர்களுக்கும் முதுகலை பட்ட பிரிவில் 2021 முதல் 2023ஆம் ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற செல்வி அபிநயாவிற்கும் சிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இறுதியில் தலைமை விருந்தினர் டாக்டர் சதானந்த் ஜி சுவாமி உரையாற்றினார். இவ்விழாவின் இறுதியில் துணை முதல்வர் டாக்டர் நர்மதா நன்றி உரை கூறினார். புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா மீதான அருவருக்கத்தக்க தாக்குதல். பாஜகவின் ஆண் ஆதிக்கம் மற்றும் மதவாத போக்கிற்கு கடும் கண்டனம். புதுச்சேரி அரசியலில் பெண்கள், அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண்கள் பல தடைகளை தாண்டி தலைமை பொறுப்பிற்கு வருவது அரிதான நிகழ்வு. ஆனால் புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா அவர்களை பாஜக மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் மிக கேவலமான மற்றும் ஆபாசமான வார்த்தைகளால் விமர்சித்திருப்பது ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கே இழிக்கப்பட்ட அவமானமாகும். சட்ட ரீதியான நடவடிக்கைகளான இந்த வீடியோவில் உள்ள பேச்சுகள் மற்றும் செயல்பாடுகள் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் தற்பொழுதைய பாரதிய நியாய சன்ஹிதா கீழ் பின்வரும் பிரிவுகளில் தண்டிக்கத்தக்க குற்றங்களாகும். பிரிவு 354A மற்றும் 354D பெண்களின் கண்ணியத்திற்கு இழுக்கு விளைவித்தல், ஒரு பெண்ணின் நடத்தையை பொதுவெளியில் கொச்சைப்படுத்துவது மற்றும் பாலியல் ரீதியான உள் நோக்கத்துடன் தரைக்குறைவாக பேசுவது. பிரிவு 509 பெண்ணின் மாண்பை குலைத்தல், வார்த்தைகள் மற்றும் செய்கைகள் மூலம் ஒரு பெண்ணின் அடக்கத்தை சீண்டுவது. பிரிவு 153A மதங்களுக்கிடையே பகைமையை வளர்த்தல், ஒரு பெண் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்திற்காக அவர் மீது காழ்ப்புணர்ச்சியை தூண்டுவது மற்றும் தீட்டு கழிப்பதற்காக மஞ்சள் நீரை தெளிப்பது போன்ற தீண்டாமை மற்றும் மதவாத செயல்கள். பிரிவு 504 மற்றும் 506 அமைதிக்கு குந்தம் விளைவிக்கும் மற்றும் மிரட்டல், பொதுவெளியில் ஆபாசமாக பேசி வன்முறையை தூண்டுவது. தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 67 ஒரு பெண்ணை பற்றி ஆபாசமான மற்றும் தரைக்குறைவான தகவல்களை இணையதளங்களில் பரப்புவது. எங்கள் கோரிக்கை: பாஜகவினரின் இத்தகைய அருவருக்கத்தக்க செயல் அவர்களின் அரசியல் பெண்களுக்கு அளிக்கும் மரியாதையை வெட்ட வெளிச்சமாக காட்டுகின்றது. ஒரு பெண்ணின் காலடி பட்டால் அந்த இடம் தீட்டாகிவிட்டது என்று கூறி மஞ்சள் தண்ணீர் தெளிப்பது 21ஆம் நூற்றாண்டிலும் நிலவும் அவர்களின் பிற்போக்குத்தனமான மனு தர்ம சிந்தனையை காட்டுகின்றது. புதுச்சேரி காவல்துறை உடனடியாக செயல்பட்டு இந்த வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பாஜக மகளிர் அணியினர் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட சகோதரி நிஷா அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி துணை நிற்கும். நூற்றி 8 ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்டுநர்கள் காவல்துறை வாயிலின் முன்பு அரை நிர்வாண பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களை கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக பணி நிரந்தரம் செய்யாமலும் மற்றும் ஊதிய உயர்வு வழங்கப்படாமலும் உள்ளதாக கூறி ஓட்டுநர்கள் கடந்த 10 நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சுகாதாரத்துறை வாயிலின் முன்பு ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து அரை நிர்வாணமாக சாலையில் செல்பவர்களிடம் பிச்சை எடுத்து நூதன முறையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட கோலாஸ் நகரில் அமைந்துள்ள நகராட்சி பூங்காவை மறுசீரமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட கோலாஸ் நகரில் அமைந்துள்ள நகராட்சி பூங்காவை மறுசீரமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 10,53,000 மதிப்பீட்டில் புதுச்சேரி நகராட்சி மூலம் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பணிகளுக்கான பூமி பூஜையை உப்பளம் தொகுதியின் எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் 3 மாத காலக்கெடுவில் நடைபாதை அமைத்தல், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி ஏற்படுத்துதல், பூங்கா முழுமையாக மேம்படுத்துதல், கழிவறை வசதி அமைத்தல் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்ற மேடை அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. மேலும் இன்று உப்பளம் தொகுதியின் எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் பணிகள் நடைபெறும் இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணிகள் துரிதமாகவும் தரமாகவும் நடைபெற வேண்டும் என்று அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆய்வின் பொழுது கிளை செயலாளர்கள் சந்துரு, காலப்பன், இருதயராஜ், செந்தில், ராகேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பூங்கா மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் அந்த பகுதி பொதுமக்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு மற்றும் சமூக நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்ற இடமாக உருவாகும் என எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு பிச்சை வீரன்பேட் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினார். தொடர்ந்து தக்கக்குட்டை பகுதியில் பால் பாக்கெட், பிரெட் பாக்கெட் வழங்கினார். தொடர்ந்து மேரி உழவர்கரை பகுதியில் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுநகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ஜே நகர் மற்றும் பாவாணர் நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதேபோல் தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முனைவர் லாவண்யாவின் ஆதரவாளர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மாநில செயற்குழு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் தந்தை பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புரட்சி பாரதம் கட்சியின் தேசிய தலைவர் இளம் புரட்சியாளர் பூவை ஜெகன் மூர்த்தியார் மற்றும் பொது செயலாளர் இளம் போராளி ருசேந்திரகுமார் இவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநில செயலாளர் ஓவியன் தலைமை தாங்கினார். மேற்கு மண்டல செயலாளர் கலையரசன் முன்னிலை வகித்தார். தனுசு வரவேற்புரையை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக தமிழக பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர், மாநில துணை செயலாளர் பூவை ஆறு மற்றும் மண்டல செயலாளர் அகத்தியன் பங்கேற்றனர்.
நகர செயலாளர் ஆல்பர்ட் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது, தேர்தலை சந்திப்பது என்று கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கப்பட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று ஆலோசனை நடைபெற்றது. அதன்படி தேசிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன் மூர்த்தியார் புதுவையில் எந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பதை அவர் தெரிவிப்பார் என புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஓவியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மாநில, மாவட்ட, நகர, தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் தெற்கு ஒன்றிய அஇஅதிமுகவின் செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழா சிறப்பாக தெற்கு ஒன்றியம் பாக்கம் கூட்ரோடு பேருந்து நிலையம் அருகே கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார். விழுப்புரம் மாவட்ட கழக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் விழாவில் ஆளும் திமுக அரசை விமர்சித்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், மானிய விலையில் 2 சக்கர வாகனம், மடிக்கணினி உள்ளிட்ட திட்டங்களை நிறுத்துவது, தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் பலவற்றை நிறைவேற்றாதது என ஆளும் திமுக அரசை வன்மையாக குற்றம் சாட்டி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை, நடைபெறாத நிகழ்வுகளையும் வெளிப்படையாக நடைமுறைப்படுத்தப்படாத முக்கிய திட்டங்களையும் செயல்படுத்துவதாக கூறி வருகின்றனர். எதிர்வரும் தேர்தலில் அதிமுக தேசிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால் பல்வேறு சலுகைகளை மத்திய அரசிடமிருந்து கூட்டணி தர்மத்தின் மூலம் பெற்றுத்தர அதிமுகவால் முடியும் என்று கூறினார். அதிமுகவிற்கு வாக்களித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எனவும் தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அஇஅதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் செய்திருந்தார். இவருடன் மண்டகப்பட்டு கிளை கழகம் செல்வம் மற்றும் ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை, கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன், கலை பிரிவு செயலாளர் முருகன் சங்கர், கவுன்சிலர் நித்ய கல்யாணி, ராமமூர்த்தி, பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி, வேலு, ஒன்றிய கவுன்சிலர் சுகப்பிரியா, ஐயனார், கழக நிர்வாகிகள், ஒன்றிய மாவட்ட கிளை என பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகத்தை முற்றுகையிட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பேரணியாக சென்றனர். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்களுக்கு ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த 1 மாத காலமாக பலகட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளனர். ஆனால் எந்தவித கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் இன்று ஆசிரியர்கள் காமராஜர் சிலை அருகே இருந்து தலைமை செயலகத்தை நோக்கி 100க்கும் மேற்பட்டோர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கணுவாய்பேட்டை அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் கடந்த ஒரு வார காலமாக பிறந்தநாள் விழாவினை நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணுவாய்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவில் கலந்து கொண்ட 1000 பேருக்கு அசைவ விருந்து உபசரிப்பும் 1000 பேருக்கு குடையும் இலவசமாக வழங்கப்பட்டது. இவ்விழாவில் GTM நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை GTM நண்பர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் வினித் நகரில் ரூபாய் 22.21 கோடி ரூபாயில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கட்டுமான பணிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். வில்லியனூர் உத்தரவாகினிபேட் வினித் நகரில் ரூபாய் 22.21 கோடி ரூபாய் செலவில் ஒற்றை அடுக்கு வட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிக்கு முதல்வர் ரங்கசாமி இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் உத்தரவாகினிபேட் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களின் எதிர்வரும் 50 ஆண்டு கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உத்தரவாகினிபேட் வினித் நகரில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒற்றை அடுக்கு வட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் உந்து நிலையம், ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்குதல், சாலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட வளர்ச்சி பணிக்கு ரூபாய் 22.21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவின் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று காலை வினித் நகரில் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஒற்றை அடுக்கு வட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிக்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் மணிமாறன், உதவி பொறியாளர் கண்ணன், தணிகைவேல், இளநிலை பொறியாளர் காந்தி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் 2ஆம் நாளில் ரிஷப வாகனத்தில் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசி மக தீர்த்தவாரியை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று முன்தினம் இரவு 7 மணியளவில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெற இருக்கின்றது. இதில் 2ஆம் நாளான நேற்று சுவாமி ரிஷப வாகனத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். தில்லையாடி வள்ளியம்மையின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாளை முன்னிட்டு
பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் அவரது சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்து மறைந்த தில்லையாடி வள்ளியம்மையின் 128வது பிறந்த நாள் மற்றும் 112வது நினைவு நாளை முன்னிட்டு கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அம்மையாரது திருவுருவ சிலைக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் வாசு தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன் முன்னிலையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க துணை தலைவி ராஜலட்சுமி, மேலாண்மை குழு தலைவி பாரதி, உறுப்பினர் ரஹமத் நிஷா, ஊர் முக்கியஸ்தர்கள் சந்திரசேகரன் மற்றும் ஆசிரியைகள், மாணவர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்திய ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகாவராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை, அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க, பைத்தியமாவு, அரிசி மாவு, பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், கலசம், மகா அபிஷேகம், சோட சுப்ராசம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல், விலை ஏற்றம், கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்கள் செய்யப்படும். அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சார்த்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் ரவிக்குமார் சமூக சேவையில் ஈடுபட தனது அரசு பணியை ராஜினாமா செய்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் ரவிக்குமார் சமூக சேவைகளில் ஈடுபட தனது அரசு பணியை ராஜினாமா செய்தார். சமூக சேவகரும் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவருமான ரவிக்குமார் விடுக்கும் பத்திரிகை செய்தி. கடந்த 1999ஆம் ஆண்டு முதல் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஊழியராக பணியை துவங்கிய நாள் முதல் இன்று வரை அரசு ஊழியராக பணியாற்ற எனக்கு வாய்ப்பளித்த புதுச்சேரி அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு ஊழியராக நான் பணியாற்றிய சமயத்தில் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து முழு ஒத்துழைப்பு கொடுத்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு ஊழியராக பணியாற்றி கொண்டே சமூக சேவையில் ஈடுபட்ட எனக்கு சிலரின் எதிர்ப்புகளும் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. அரசு பணியா அல்லது மக்களுக்கான சமூக சேவையா என்ற 2 கேள்விகள் எனக்கு முன்பு எழுந்தபொழுதும் நான் எனது குடும்பத்தினரையும் மனைவி மற்றும் பிள்ளைகளையும் கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவுதான் சமூக சேவை செய்வது என்ற முடிவாகும். இதனால் எனது அரசு பணியை துறக்க வேண்டும் என்ற நிலை வந்தபொழுது அதையும் எனது மக்களுக்காக முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் எனது அரசு ஊழியர் என்ற பதவியை ராஜினாமா செய்துள்ளேன். இன்னும் எஞ்சிய நாட்களில் பல பதவி உயர்வுகள், வளமான வாழ்க்கை என எது இருந்தாலும் எனது மக்களுக்கான பணியை செய்ய விடாமல் அதற்கு தடையாக இருக்கும் அரசு ஊழியர் என்ற பணியை ராஜினாமா செய்வதில் எனக்கு எந்த வருத்தமும் அல்லது மன வருத்தமோ இல்லை. இதுவரை எனது மனைவி தலைமையில் நிர்வகித்து வந்த மோஹித் குடும்பங்களின் பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொண்டு மங்களம், வில்லியனூர் மற்றும் ஊசூடு ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு எல்லோரும் இன்புற்று வாழ்ந்திட இயலாதவர்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் எனது தாயார் தெய்வ திரு காமாட்சி அம்மாள் பெயரில் அறக்கட்டளை துவங்கியுள்ளேன். இந்த அறக்கட்டளையின் மூலம் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை தேவை உள்ள நபர்களுக்கு தகுதியான பரிந்துரையின் பெயரில் செய்து கொடுக்கவும் முடிவு செய்துள்ளேன்.
இதனால் எனக்கு வருகின்ற எதிர்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் கடவுளின் துணை கொண்டும் எனக்கு ஆதரவாக இருக்கின்ற மக்களின் பேராதரவுடனும் எதிர்கொள்வேன் என்பதை மன உறுதியுடன் எதிர்கொள்வேன் என்று இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுச்சேரி நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ் புதிய பாலத்தில் 35 லட்சம் ரூபாய் செலவில் இருபுறம் இரும்பிலான பக்கவாட்டு தடுப்பு கட்டை அமைக்கும் பணியை சபாநாயகர் செல்வம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ் புதிய பாலத்தில் 35 லட்சம் ரூபாய் செலவில் சாலையின் 2 பக்கமும் இரும்பிலான பக்கவாட்டு தடுப்பு கட்டை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை சுண்ணாம்பாறு திருவள்ளுவர் சிலை அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சீனிவாசராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர்கள் கிருஷ்ணகுமார், மணிவண்ணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி உபயத்தில் மண்டல பூஜை விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் கடந்த வாரம் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாட்களான மண்டல பூஜை விழா தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதில் அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி குடும்பத்தினர்கள் உபயத்தில் மண்டல பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் AKT ஆறுமுகம், லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் NR காங்கிரஸ் கட்சியின் அனைத்து தொகுதி நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ரெட்டியார்பாளையம் சுதா நகர் பகுதியில் உழவர்கரை தொகுதியில் செயல் வீரர்களுக்கான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கு இணங்க மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் தொகுதி தலைமை நிர்வாகிகள் ராஜசேகர் அவர்களின் ஏற்பாட்டில் 22/2/2026 ரெட்டியார்பாளையம் சுதாநகர் பகுதியில் உழவர்கரை தொகுதியில் செயல் வீரர்களுக்கான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழகத்தின் வளர்ச்சி குறித்தும் தொகுதியின் வளர்ச்சி குறித்தும் மற்றும் தேர்தல் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் உணவு வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், கதிர்காமம் தொகுதி தலைமை நிர்வாகி வேல்முருகன் மற்றும் அணி தலைமை நிர்வாகி அருள் பாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள் தாஸ், நிக்கோலஸ், ஒகிப்பர் மற்றும் சுரேஷ், அருண், தினேஷ், எல்விஸ், பரத், சாமுவேல், முகுந்தன், வீரகுமார், மணிமாறன், கார்த்தி, விஜய், சதீஷ், மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், தோழர்கள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.